ஸ்டார்டர் பாக்ஸில் இருக்கிற கீழேருந்து போகிற ஓஸில் பார்த்தோன்னா ஹோல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்துட்டோம் ஒரு பாம்பு ஒன்று போயிட்டு மேலே போய் அந்த பாக்ஸ்க்குள்ளே மரப்பலகை கடியில் போய் பூந்துருச்சு. அதை இங்கேருந்து தடி வச்சு குத்தி அது இதுன்னு பண்ணி பார்த்து ஒன்றுத்துக்கும் அது வெளியவே வரல. சுற்றி வர தீ போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த புகைக்கு வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இது இங்கே பவர் கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்மளால் ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் நம்மளால் தீயெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. சரின்னு தூரத்துலேருந்து கொஞ்சம் புகையெல்லாம் சுற்றி வர போட்டும் பார்த்துட்டோம். அதுக்கெல்லாம் எதுக்கும் அது அசையவே இல்லை. 2 நாளாக பார்க்குறோம் உள்ளேயே தான் இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதே மாதிரி அது உள்ளே போயிட்டு அதனால் வெளியே வர முடியல. அப்புறம் அது உள்ளே அப்படியே செத்துருச்சு. இந்த டைம் பார்த்தோம்னா 2 நாளைக்கு அப்புறம் இப்போ போய் பார்க்குறோம். இப்போ காணோம், எப்படியோ வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே சந்து இருக்கிறதுல வெளியே அது பாட்டுக்கு வெளியே போயிடுச்சு. இப்போ மழை பெஞ்சு நிறைய பச்சையாக இருக்கிறதுனால அது குளிர் வேற ஓவராக இருக்கிறதுனால இது இந்த மாதிரி அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். பக்கத்துலேயே ஒரு முள் சீத்தா மரம் இருக்குது. என்னன்னு தெரியல, திடீர்னு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நிறைய காய் பிடிச்சிருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம், டெய்லி பார்த்தோம்னா வவ்வால் வந்துடுது. அது நைட்டு வெடியறதுக்குள்ளேயே பார்த்தோம்னா சாப்பிட்டு அந்த இடத்துக்கு காய் இருந்த சுவடே தெரியாத அளவுக்கு சாப்பிட்டு போயிடுது. இந்த காயை பொறுத்தளவு நம்ம பச்சையாக பறிச்சு வச்சோம் அப்படின்னா அது பழுக்கவே பழுக்காது. செடியிலேயே ஓரளவு பழுத்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை பறிக்க முடியும். அப்படி இல்லாமல் பறித்தோம்னா அது வேஸ்ட்டு, யூஸே இல்லை. அதனால சரி வவ்வாலே சாப்பிட்டு போதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு.